ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அக்கா வீட்டிலேருந்து நான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் அம்மா என்கிட்ட சரியாகவே பேசலை. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எப்போதும் என்கிட்ட பேசுகிறதுக்கும் இந்த தடவை நான் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரது பேசுகிறதுக்கும் நிறையா எனக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. நான் அதை ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு, பேச மாட்டேங்கிறீங்க சரியாகவே என்கிட்ட அப்படின்றதுக்கு, இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் எப்போதும் போல தான் இருக்கேன் அப்படின்ட்டு எங்கள் அம்மா அவங்க வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க ஒரு ஸ்கூலில் இந்த ஆஃபீஸ் ஒர்க்கு இதெல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ தான் வேலைக்கு தேடிட்டு இருந்தேன். அக்கா வீடு ஒரு 2-3 தெரு தள்ளி இருக்கிறதுனால, சனிக்கிழமைகளில் இந்த மாதிரி இருக்கிறதுனால அக்கா குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்காக போவேன். 2 குழந்தைங்க அதுக்கப்புறம் எப்போதும் பார்த்துக்க போகிறது தான் சாட்டர்டே சண்டேயில். ஏன்னா அக்காவுக்கு எப்போயாச்சும் தேவைப்படுறப்ப கடைக்கு போகிறது அதெல்லாம் நான் போயிட்டு வருவேன். ஏன்னா அக்காவில் பிள்ளைங்கள பார்த்துக்க முடியல அப்படிங்கிறதுனால. அம்மா வேலைக்கு போகிறதுனால, அப்பாவும் வேலைக்கு போயிட்டு இருந்தார். அப்புறம் கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருந்ததுனால அவங்க 2 பேரும் பார்த்துக்க போக முடியல. நான் ஹெல்ப்புக்காக போகிறது தான். ஆனால் எப்போதும் அம்மா போகிறப்ப அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த தடவை ஏன் இப்படி ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு ஃபோன் பண்ணி, ஏன் அக்கா அம்மா இது மாதிரி சரியாகவே பேச மாட்டேங்குதுக்கா, என்னன்னே தெரியல, எனக்கு ரொம்ப குழப்பமாக தான் இருக்குது. எப்போதும் நல்லா தானே பேசுவோம் என்கிட்ட. இன்றைக்கி நான் 2 நாள்லேயுமே அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி நல்லா பேசுனுச்சு. நான் இப்போ அங்கே 4 நாள் இருந்துட்டு இப்போ வந்ததுக்கப்புறம் என்கிட்ட பேச மாட்டேதுக்கா, நீ ஏதாச்சும் சொன்னியா, ஏதாச்சும் என் மேலே ஏதாச்சும் தப்பு இருக்காக்கா அப்படின்னதுக்கு, இல்லைடா அதெல்லாம் கிடையாது, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னன்னு தெரியல, என் மாமியாரோட தங்கச்சி பையனுக்கு உன்னை அம்மாக்கு பொண்ணு கேட்டிருக்காங்க. என் மாமியார் கேட்டிருக்கு, நீ வந்தப்போ அவங்களும் வந்திருப்பாங்க போல இருக்கு, இங்கே போனப்போ அப்போ பார்த்துருப்பாங்க போல இருக்கு, அவங்க பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கேங்கிறதுனால அம்மாட்ட ஸ்கூல்லையே போயிட்டு நம்பர் வாங்கிட்டு பேசியிருக்காங்க. அது மாதிரி என் மாமியாரும் அவங்க தங்கச்சியும் போய் இது மாதிரி பொண்ணை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எங்கள் அம்மாவும் என் மாமியார் எல்லாம் கேட்டதுனால அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே புரியலை. ஏன்னா ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம், ஏதோ நம்ம அவசரப்பட்டு பேசிடக்கூடாதுனால நாங்கள் பார்த்துக்கிட்டு சொல்கிறோங்க, ஒரு வாரத்தில் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அம்மாவுக்கு என்னென்னா, ஒரு பொண்ணை தான் கட்டி கொடுத்துட்டோம், மாமியார் இப்போயுமே அதுவே பார்க்க மாட்டேங்குது, பிள்ளைங்க பிறந்ததுக்கு எதுக்குமே பார்க்கல அப்படிங்கிறப்போ தங்கச்சி எப்படி பார்க்கும் அப்படிங்கிறது, மறுபடியும் இன்னொரு பொண்ணை கொண்டு இங்கே கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அம்மா. ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, ஏன் இதனால் எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாதுக்கா, இந்த விஷயம்னு எனக்கு தெரியவே தெரியாது, வேறு ஏதோ அம்மா என் மேலே கோவமாக இருக்குது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தான்க்கா நான் இருந்தேன் அப்படின்னோடனே, இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதனால தான் அம்மா கொஞ்சம் கோவமாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது, நீ இங்கே போனதுனால தானே பார்த்துட்டு நீ எதார்த்தமாக குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு தான் வந்தது, அதுக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையும் சொல்ல முடியாதுல்ல, எது எப்பப்போ நடக்கும்னு. ஆனால் என்னோடய ஹஸ்பண்டு மாமா சொன்னார், அந்த பையன் நல்ல பையன் தானே, கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னா, மாதம் 40,000 சம்பளம், வீடெல்லாம் அவங்களுக்கு சொந்த வீடு தான், அது முக்கால்வாசி அவங்க பொண்ணு வீட்டில் தான் இருக்குமா. இங்கே அந்த பையன் மட்டும்தான், அப்பா கிடையாது, அவர் அந்த பையன் ஸ்கூல் படிக்கிறப்பே இது பண்ணிவிட்டார். அதனால் அது மட்டும்தான், அதுவும் பொண்ணு பெங்களூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கனால பெங்களூரில் அங்கே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால, சொந்த வீடெலாம் இருக்கனால மக வீட்டிலே தான் பிள்ளைங்கள பார்த்துக்கிட்டு இருக்குமா. இங்கே மோஸ்ட்லி அது இருக்கிறதுக்கே விரும்பாதான், இந்த பையன் மட்டும்தான் இங்கே இருப்பாராம். அதனால் உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் கூட அம்மாட்ட சொன்னேன், எனக்குள்ளது மாதிரிலாம் கிடையாதுமா, நாத்தனார் பிரச்சனை எதுவுமே கிடையாது, அவங்களாம் எப்போயாச்சும் தான் வருவாங்க, நீ கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் நம்ம ரோஜாவை நல்லா பார்த்துக்குவாங்கம்மா, அவங்க என் மாமியார் மாதிரி கிடையாது, அவங்க கொஞ்சம் நல்ல டைப் தாம்மா அப்படின்னு நான் சொன்னேன். பையனும் படிச்சுட்டு நல்ல கம்பெனியில் தான் வேலை பார்க்குறான், கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அம்மா சொன்னிச்சு, இல்லை நம்ம அப்பா கிட்ட ஒரு தரத்தை கேட்டுக்கிட்டு அப்பாலாம் பேசிட்டு தான் நம்ம இது பண்ணணும், அவசரப்பட்டு கொடுத்துடக்கூடாதுமா அப்படிங்கிற மாதிரி தான் அம்மா யோசிச்சுக்கிட்டு சொல்லுது. எனக்கு ஆனால் அது ஒன்றும் அவங்க கேட்டதில் ஒன்றும் தப்பு இல்லாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம்க்கா, அதனால தான் இது என்கிட்ட பேச மாட்டேங்க, நான் கூட வேறு ஏதோன்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருந்தேன்க்கா அப்படின்னா, அதான் விஷயம் அப்படின்னா, சரிக்கா நீ பாரு, நான் அதுக்கப்புறம் உனக்கு அப்புறம் ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஈவினிங் அம்மா வேலையிலேருந்து வந்தாங்க. அப்புறம் நான் பேசினேன்,
ஏம்மா நீ வந்து இதுக்காக என்கிட்ட கோச்சிக்கிட்டு எதுக்குமா பேசாமல் இருக்க அப்படின்னோடனே, இல்லைம்மா உங்ககிட்ட கோவப்படுறதுலாம் கிடையாது. எனக்கு வந்து என்னென்னா பல குழப்பத்தில் தான் நான் வந்து இருக்கிறேன். இப்போ தான் அக்கா கல்யாணம் பண்ணிட்டு 3 வருஷம் ஆகுது. அதுலேயே நம்ம கடன் வாங்கியிருக்கிறோம். இன்னுமே வந்து அந்த கடன் அடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். உனக்கு தெரியல, இன்னுமே 1,00,000 வரைக்கும் கடன் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ உன் கல்யாணத்தை பற்றி யோசிச்சு பார்க்குறதுக்கெல்லாம் இப்போ நம்மளுக்கு இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தானே சொல்லிகிட்டு இருக்காங்க அப்பா. இப்போ அவங்களுக்கு செய்கிற அளவுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு பொருளாதார இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னோடனே, அது நீ வந்து அவங்கள்ட்ட அப்படியே சொல்லிவிடுமா, அக்கா விட்டு சொல்லிவிடு. இல்லை வந்து மாமாட்ட கூட சொல்லி, நாங்கள் பெரிய பொண்ணு வாங்கின கல்யாணத்து கடனே இப்போ தான் அடைச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப மறு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் 2 வருஷம் ஆகும். தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிடுமா அப்படின்னோடனே, சரி சரி இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது. நான் மாப்பிள்ளைகிட்ட நான் வந்து நைட்டு ஃபோன் பண்ணி பேசுகிறேன். அவர் வேலையிலேருந்து வரட்டும், 7 மணிக்கு தானே வருவார். வந்ததுக்கப்புறம் பேசுவோம். பேசினதுக்கப்புறம் என்ன சொல்லுது என்னன்ட்டு பார்ப்போம் அப்படின்னோடனே, சரி சரி பார்ப்போம்.